ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் ஸ்ரீனிஸ் வாக் அண்ட் டாக். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சில சிட்டிங் எக்ஸசைஸ், உட்காந்துட்டே சில எக்ஸசைஸ் பண்ணுறது. சிலருக்கு நீ ப்ராப்ளம் இருக்கலாம், ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க முடியாது இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ லெட் அஸ் பிகின். சும்மா வார்ம் அப்பில் நம்ம இந்த காலை மட்டும் இந்த மாதிரி அசைக்கிறது. ஸோ காலுக்கும் கையுக்கும் சில எக்ஸசைஸை பண்ண போகிறோம். எல்லாமே 30 செகண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஹீல் அப். ஓகே, ஸோ ஹீலை வந்து இப்படி மேலே தூக்கிறது. இது வந்து 30 செகண்ட்ஸ்க்கு. உங்கள் ஸ்பீடுக்கு நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் அதிகமாகவும் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், கம்மியாக ஸ்பீடில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, எந்த அசைவுமே சுகரை கம்மி பண்ணும். உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை உண்டு பண்ணுறதுக்கு ஆனால் வழி. ஸோ இது ஒரு 30 செகண்ட்ஸ். இன்னொரு 3 செகண்ட்ஸில் ரெஸ்ட் அப்போது நீங்கள் சும்மா காலை மட்டும் அசைச்சிட்ருக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் கைக்கு இந்த மாதிரி முன்னாடி கொண்டு வர்றது. ஓகே, முன்னாடி கொண்டு வந்து கீழே கொண்டு வர்றது. இது ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். கையுக்கும் காலுக்கும் மாற்றி மாற்றி பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, நீங்கள் காலை அசைச்சிட்டும் இருக்கலாம், காலை சும்மா ரெஸ்ட்லையும் வச்சுருக்கலாம். உங்கள் ஸ்பீடுக்கு பண்ணலாம். சில டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிகரஸாக பண்ணணும் அப்படின்னா ஒரு லைட் வெயிட்டு கூட கையில் வச்சுட்டு இதை பண்ணலாம். ஓகே, 15 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு. அப்புறம் டோஸ் அப், முன் பாதத்தை மட்டும் மேலே தூக்கிறது. அது ஒரு 15 செகண்ட்ஸ். ஓகே, சும்மா மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க காலை. அடுத்த 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்கு முன் பாதத்தை மேலே தூக்குங்க. உங்கள் ஸ்பீடுக்கு பண்ணலாம். கொஞ்சம் அதிகமாகவும் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்லோவாகவும் பண்ணலாம். ஓகே, இது ஒரு 15 செகண்ட்ஸ். இன்னொரு 15 செகண்ட்ஸில் ரெஸ்ட். சுகரோட கண்ட்ரோலுக்கு 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஒன்று வந்து உங்கள் உணவு முறை, அடுத்தது வந்து எக்ஸசைஸ். நிறைய பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது பைசெப்ஸ், இந்த மாதிரி கை இப்படி மடக்கிறது. இது ஒரு 30 செகண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி அசைவுகள் கொடுக்குறப்போ நம்ம குளுக்கோஸ் லெவல் தன்னாலேயே குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம தசைகளும் கொஞ்சம் வலுவாக இருக்கும். வலுவாக இருந்தாலும் நம்ம சுகர் லெவல் கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, 15 செகண்ட்ஸ் ரெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து லெக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கிறது. பாதத்தை நீட்டுறது, கால்களை நீட்டுறது. ஓகே, ஒவ்வொரு கால் மாற்றி மாற்றி. இது ஒரு 30 செகண்ட்ஸ். செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 15 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு. அப்புறம் கையுக்கான எக்ஸசைஸ், பைசெப்ஸ் பண்ணோம். அடுத்தது வந்து நம்ம அதுக்கான ஆப்போசிட் ட்ரைசெப்ஸ், இந்த பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. அது ஒரு 30 செகண்ட்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மருந்துகளை பற்றியும் கண்டிப்பாக பார்க்கணும். சுகர் கண்ட்ரோலுக்கு சில சுகர் மாத்திரைகள் சாப்பிட்றப்போ எக்ஸசைஸ் பண்ணால் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஆனால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டோம்னா நம்ம சுகர் லெவல் தன்னாலேயே குறையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, அடுத்தது ஒரு 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி மூமெண்ட் கொடுக்கலாம். ஸோ அடுத்தது
காலுக்கான எக்ஸசைஸ், நீஸை தூக்கிறது. ஓகே, அந்த எக்ஸசைஸ். ஓகே, இன்னொரு 5 செகண்ட்ஸில் நீஸ் அப். ஓகே, இது ஒரு 30 செகண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன மாத்திரை சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம லோ சுகர் வர மாதிரி எல்லாம் மாத்திரை சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணால் அப்போ டயர்டாக இருக்கும். ஸோ சுகர் கண்ட்ரோலுக்கு மருத்துவர்கள் கொடுக்குற மருந்து 50% வேலை செஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது ஒரு 50% வேலை செய்யும். ஸோ 15 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஹேண்ட் ரொட்டேஷன், கையை வந்து எப்படி சுற்றுறது, முதல்ல ஒரு பக்கம் சுற்றுறது, அப்புறம் அடுத்த பக்கம் ஆப்போசிட் சைடாக 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் சுற்றலாம். ஓகே, இது ஒரு 15 செகண்ட். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக 15 நொடிகள். ஓகே, நீங்கள் இது பண்ணும்போதே தெரியும் இந்த 30 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ லாங்குன்னு இப்படி பண்ணால் தான் தெரியும். இல்லாட்டி நம்ம 15 செகண்ட் தானே அப்படின்னு நினைப்போம். இது பண்ணுறப்ப தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. ஓகே, சைட் ஸ்டெப்பிங். அடுத்தது காலை வந்து சைடில் வைக்கிறது. உங்கள் ஸ்பீடுக்கு பண்ணலாம், கொஞ்சம் ஸ்பீடாகவும் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்லோவாகவும் பண்ணலாம். ஓகே, அடுத்தது 15 செகண்ட்ஸ் ரெஸ்ட். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பாக்ஸிங் மாதிரி பண்ணுறது. இது ஒரு 30 செகண்ட். ஓகே, 30 செகண்ட்ஸ்க்கு இந்த மூமெண்ட். எனி அசைவு, எந்த அசைவு பண்ணினாலும் உங்களுக்கு அது தசைகளுக்கான வலுவை கொடுக்கும். நிறைய டைம் கொஞ்சம் வயதானவர்கள்லாம் நகர்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன மூமெண்ட் பண்ணுறது கூட நல்லதுதான். ஓகே, அடுத்தது வந்து பாதத்தை சுற்றுறது, சுழல வைக்கிறது. ஓகே, பாத சுழற்சி. முதல்ல வலது காலை பண்ணுங்க. இது ஒரு 15 செகண்ட். அதுக்கப்புறம் அடுத்த 15 செகண்ட் இந்த காலை பண்ணுங்க, இடது கால். ஓகே, 15 செகண்ட் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைஸ், கையை வந்து மேலேயும் சைடுலையும் தூக்கிறது. ஓகே, காலை நீங்கள் ரெஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், அல்லது காலை நகர்த்திட்டும் இருக்கலாம். அடுத்தது ரெஸ்ட்டே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம மேலே எந்திரிக்கலாம். உட்காருங்க. அடுத்தது எகெயின் உட்கார்ந்தோடனே பாக்ஸிங் மூமெண்ட். சாரி, இந்த இதுக்கு ரெஸ்ட் இல்லாமையே பண்ணுறோம்.
இப்படி பண்ண முடியாதவங்க கை கால்களை தூக்கி பண்ணுற ஏதோ ஒரு எக்ஸசைஸ் நம்ம கொடுத்ததையே பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சிங் ஒரு 10 செகண்ட்ஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஒரு 10 செகண்ட் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் வந்து ரொம்ப முக்கியம். அது பண்ணாட்டி சில டைம் தசைகள் எல்லாம் வலிக்கலாம், அதனால கை கால் வலி எல்லாம் அதனால தான் வருது. ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸ்களும் ஸோ 10 செகண்ட்ஸ் கையை ஸ்ட்ரைட்டாக நீட்டுறது, அப்புறம் மேலே கையை கொண்டு போங்க. இது ஒரு 10 செகண்ட்ஸ். கால் பாதத்தை முன்னோக்கி பின்னோக்கி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்போ இந்த தசை இது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, தேங்க்யூ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பின்பற்றி கொஞ்சம் அசைவுகளை உங்கள் உடம்புக்கு கொடுங்க. அதனால நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், கொஞ்சம் மொபிலிட்டியும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஹீரா. தேங்க்யூ சார்.